Hello guys, welcome back to our channel NS Cook House. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா பருப்பு சாதம். மோஸ்ட்லி பருப்பு சாதம் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கிறேன். 1/2 கிலோ அரிசிக்கு 200 தோரம் பருப்பு எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் ஒண்ணா கலந்து ஒரு 3-4 டைம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து தண்ணி ஊத்தி 20 நிமிஷம் நல்லா ஊற வைக்கிறோம். கண்டிப்பா இந்த டிஷ் நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா அப்படியே Subscribe பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்க்கலாம். வெங்காயம், வெள்ளை பூண்டு, சோம்பு, சீரகம், இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, பட்டை, 2 தக்காளி எடுத்துக்கிறோம், 4 வரமிளகாய். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெள்ளை பூண்டு எடுத்துக்கிறோம், இஞ்சி, சோம்பு, இது எல்லாத்தையும் ஒரு டைம் அரைச்சிட்டு அதோடு நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம்னா நெக்ஸ்ட் நம்ம வச்சுருக்க வெங்காயம், ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இதோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம், அதாவது ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ பட்டை அப்புறம் அந்த பிரியாணி இலை தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, அவசியம் கிடையாது. அடுத்து நம்ம வச்சுருக்க அந்த 4 வரமிளகா இது எல்லாத்தையும் போட்டு ஒரு டைம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதோட அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, வெங்காயம், வெள்ளை பூண்டு அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குறோம். ஒரு 2 மினிட்ஸ் போதும், 2 மினிட்ஸ் கூட தேவையில்லை, 1.5 நிமிஷம் போதும். நல்லா வதக்கிடுறோம். வதக்கிட்டு இந்த கலரில் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க அந்த தக்காளி, அதை வந்து 2 தக்காளி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி அது 2யும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கி விடுறோம். இப்போ நம்ம வந்து மசாலாலாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்து கரம் மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஒரு 3 ஸ்பூன் வேணாம், ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அதை வந்து தண்ணி நிறுத்திட்டு அந்த அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து அந்த அரிசி பருப்பில் வந்து நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விடுறோம். நல்லா கிளறி விடுங்க. நான் வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், 200 பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ நான் வந்து 1.25 லிட்டர் தண்ணி வந்து நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து 1.25 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.25 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடுறோம். 3 விசில் விடணும். 3 விசில் விட்டுட்டு கேஸ் போனதுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், மஸ்ட்டு. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதோ சுவையான பருப்பு சாதம் 1 மணி நேரத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் தெரியும்னா அந்த டிஷ் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். நாங்கள் அந்த டிஷ்ஷை செஞ்சு அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ. அப்படியே நம்ம சேனலை Subscribe பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.